நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற இந்த தலைப்பில் பல உபதலைப்புகளில் எனது சிந்தனையை உங்களோடு நான் பல மாதங்களாக பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். பெரும்பான்மையும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கும் வாசகத்தை, குறிப்பாக நற்செய்தியை வைத்து என் சிந்தனை பகிர்ந்து கொண்டேன். இன்றும் நாளைய நற்செய்தியை முன்வைத்துத்தான் இந்த பகிர்தலை ஆரம்பிக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை திரு அவை எல்லா கோவில்களிலும் எடுத்து எம்பப்படும் நற்செய்தி லூக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. முதலதை படிக்கிறேன். திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இந்துரேயா திரிக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். அன்னாவும் கயப்பாவும் தலைமை குருக்களாக இருந்தார்கள். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நோக்கப்படும், நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளில் மீட்பை காண்பார்கள். இதுதான் அந்த நற்செய்தி வாசகம். இதில் ஒரு விடயம் அவதானிக்கப்பட வேண்டும் என்னவென்றால், லூக்கா ஒரு பெரிய பத்தியில் அந்த பின்னணியை சொல்லுகிறார். பின்னணி என்று சொன்னால் எந்தெந்த பகுதிகளில், எந்தெந்த நாடுகளில், எந்தெந்த இடங்களில் யார் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் தலைமை குருக்களாக இருக்கிறார்கள். இந்த பின்னணியை சொல்லிய பிற்பாடு செக்கேரியாவின் மகன் யோவான் பாலைவனத்தில் வாழ்ந்தார் என்று சொல்கின்றார். அது ஏன் இப்படி எழுதினார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிகின்றது. இந்த பின்னணி, இந்த பெரியவர்கள், சமுதாயத்தில் பெரிய இடத்தை பெற்றவர்கள், சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இடங்களில் தலைவர்களாக வாழ்பவர்கள், அரசர்களாக வாழ்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இறை வாக்கு கிடைக்கவில்லை, கடவுள் வாக்கு கிடைக்கவில்லை. யாருக்கு கிடைத்தது? ஒரு ஏழையாக பாலைவனத்தில், பாலைவனம் டெசர்ட், ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டு வந்த ஒருவருக்குத்தான் கடவுள் வாக்கு கிடைத்தது. இப்போ லூக்கா இதில் ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறார். உனக்கு கடவுள் வாக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த மாதிரி செழிப்போடு, செல்வத்தோடு, பதவியோடு, அதிகாரத்தோடு வாழ்பவர்களுக்கு கிடைக்காது. ஏன் அவர்கள் கிடைக்காது? அவர்கள் பாவிகளா, கெட்டவர்களா? அது வேறுபடி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவருக்கு ஏன் கிடைக்கக்கூடாது? அவருடைய மனங்கள், அவருடைய உள்ளங்கள் அதற்கு ஆயத்தமாக இல்லை. அவருடைய பராக்குகள் எல்லாம் வேறு. அவர் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பராக்குகள் எல்லாம் வேறு, அவருடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு, அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேறு, அவருடைய ஆசைகள் எல்லாம் வேறு. ஆகவே மனம் நிறைந்திருக்கிற பொழுது, உள்ளம் நிறைந்திருக்கிற பொழுது
அங்கு கடவுளுடைய குரல் கேட்காது. அதனால்தான் அதுக்கு முரணாக பாலைவனத்தை கொண்டு வரார். பாலைவனத்தில் வாழ்ந்து வந்த செக்கேரியாவின் மகன் யோவானுக்குத்தான் அந்த ஆண்டவர் குரல் கேட்டார். பாலைவனம் என்றா என்ன? இப்படி நாங்கள் எல்லாரும் பாலைவனம் போகணுமா? போகலாம், ஆனால் போக வேண்டிய அவசியமும் இல்லை. புறத்தே இருக்கிற பாலைவனமும் அகத்தே ஒரு பாலைவனத்தையும் நாங்கள் உருவாக்கலாம். அப்போ அகத்தே எப்படி இந்த பாலைவனத்தை உருவாக்குவது என்பதுதான் கேள்வி. இப்போ யோவான் பாலைவனத்தில் வாழ்ந்தவர், புறத்திலும் அகத்திலும் உண்மையாக ஒரு பாலைவனம். அப்போ அகத்தில் எப்படி இந்த பாலைவனத்தை உருவாக்குவது என்பதுதான் சவால். அப்போ பாலைவனத்துக்கு சில உதாரணங்கள். நேர காலம் கிடைக்காது, திஸ் டைம் தட் டைம், இந்த நேரம் அது செய்யணும், அந்த நேரம் அப்படி கிடையாது. பாலைவனம் வறட்சி கொண்டது. பாலைவனம் ஒரு வெறுமை கொண்டது, ஒரு ஏழ்மை கொண்டது. அப்படி ஒரு பாலைவன நிலையை நாங்கள் உருவாக்கலாம். கடினம், ஆனால் உருவாக்கலாம். எவ்வாறு? எங்களை வெறுமையாக்க வேண்டும். முதல் இந்த வெறுமையாக்கும், எம்டி, ஒரு முக்கியமான சொல். ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான சொல். மதத்தில் இந்த வெறுமையாக்கத்தை பற்றி பேச மாட்டார். பேசினாலும் அது ஈடுபடாது. மதத்தில் மதமே ஒரு சத்தம் நிறைந்த இடம். நான் கத்தோலிக்க சமயத்தை பற்றி சொல்லுகிறேன். ஒரே சத்தம், ஒரே கொண்டாட்டம், அல்லது ஒரே ஆளுகை, ஏதோ ஒரு அந்த காலங்களுக்கு ஏற்ப என்னத்துவே சத்தம் போட்டுக்கொண்டு தான் இருப்போம். அப்போ மதம் அந்த சூழலை உருவாக்கலாம், ஆனால் இன்று நடைமுறையில் உருவாக்கவில்லை. ஒரு மௌனம் மிக அவசியம். அப்போ அகத்திலும் புறத்திலும் ஒரு பாலைவன சூழலை உருவாக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட ஒரு வெறுமையாக்கப்பட்ட மனதில், உள்ளத்தில் கடவுள் குரல் கேட்கும். அதன் பின்னர் யோவான் சொல்லியதாக ஒரு அருமையான வசனங்கள் உண்டு. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. அதான் யோவானுடைய குரல். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யுங்கள். வழி, ஆண்டவருடைய வழி. ஆண்டவருடைய வழி என்ன? கடவுள் என்னில் வர வேண்டுமானால், கடவுள் என்னுள் வர வேண்டுமானால், அந்த வரும் பாதையை செம்மையாக்க வேண்டியது என்னுடைய பணி, என்னுடைய நடைமுறை, என்னுடைய செயல். எப்படி? பராக்குகளை நீக்கிவிடு, பிடிப்புகளை நீக்கிவிடு, பாசங்களை துறந்து விடு. நீ என்னத்தையெல்லாம் பிடித்து கொண்டிருக்கிறாயோ, எவ்ரிதிங் தட் யூ ஆர் அட்டாச்ட் டு, அதிலிருந்து உன்னை வெறுமையாக்கு. எம்டி யுவர்செல்ஃப். மிகவும் கடினம். ஒரு பக்கத்தில் உறவுகளை வளருங்கன்னு சொல்லுகிறோம், இன்னொரு பக்கத்தில் அந்த உறவுகளை நீக்கிவிடணும்னு சொல்லுகிறோம். இது முரண்பாடா? நான் உறவுகளை பற்றித்தான் இந்த தலைப்பே உறவுகள். இப்போ ஒரு பக்கத்தில் உறவுகளை வளருங்கன்னு சொல்லுகிறோம், மறுபக்கத்தில் அந்த உறவுகளை எல்லாம் வெட்டி விடு, வெறுமையாக்கன்று சொல்லுகிறோம். இதுக்கு முரண்பாடா? கேட்க வேண்டிய கேள்வி. முரண்பாடு கிடையாது. ஏன் கிடையாது? உறவுகளை வளர்ப்பதற்கு அந்த உறவுகளின் பிடிப்புகள் அவசியமில்லை, அட்டாச்மெண்ட் அவசியமில்லை. நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் உன்னை நான் போக விட வேண்டும். பொசெசிவ் லவ், ஆட்கொள்ளும் அன்பல்ல. உன்னை அடக்கி வாழ வேண்டும் என்ற அன்பல்ல. உன்னை எனதாக்க வேண்டும் என்ற அன்பல்ல. உன்னை விடுதலையாக்கும் அன்பு, உன்னை விடுதலையாக்கும் ஒரு உறவு. வித்தியாசமான உறவு. அந்த உறவை பற்றித்தான் நான் இப்போ குறிப்பிடுகின்றேன். நான் பலரோடு அன்பு செய்கிறேன். என்னோடு கொள்ளும் உறவு, அயலவரோடு. அந்த அயலவர் யார்? எல்லோரும், எல்லா மனிதர்களும்.
குறிக்கப்பட்ட மக்கள் அல்ல, குறிப்பிடப்பட்ட மக்கள் அல்ல, என்ற இனம் அல்ல, என்ற மொழி பேசும் மக்கள் அல்ல, என் மதத்தை சார்ந்தவர் அல்ல, அனைத்து மக்களையும் அங்கே ஒரு மேவிய நிலை ஏற்படுகின்றது. சூழலோடு இந்த உறவு அட்டாச்மெண்ட் அல்ல, பிடிப்பு அல்ல, இந்த ஒரு விடுதலையாக்கும் உறவு. முந்தி பழைய காலத்தில் ஒரு போஸ்டர் உண்டு, அதிகமான இடங்கள் நான் பார்த்தேன். நான் அருமையான போஸ்டர், அது இப்போ காண முடியவில்லை. இஃப் யூ லவ் சம்மன் லெட் தட் சம்மன் கோ ஃப்ரீ. இஃப் யூ லவ் சம்மன் லெட் தட் சம்மன் கோ ஃப்ரீ. அவளை சுதந்திரமாக வாழ விடு. நீ யாரையாவது அன்பு செய்தால் அவர்களை சுதந்திரமாக வாழ விடு. உன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே, உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, கூடாது. அது திரும்பி வரவில்லை என்றால் அது உனதல்ல. அதான் அந்த மேற்கோள் போஸ்டர், அருமையான போஸ்டர். அந்த உறவு ஒரு பற்றில்லாத உறவு, விடுதலையாக்கும் உறவு. அப்படிப்பட்ட ஒரு உறவில், அப்படிப்பட்ட உறவை வளர்ப்பதற்கு நான் என்னை ஆயத்தம் செய்ய வேண்டும். பாதையை செம்மையாக்கு, மேடு பள்ளங்கள் எல்லாம் இல்லை. இதில் ஒரு வசனம் கொண்டு வருகின்றது, கோணலானவையை நேராக்கு. என்னுடைய அண்மையில் நான் வெளியிட்ட ஒரு நூல், மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ, அந்த நூல் நான் தெளிவாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் ஒரு சிலரால் கோணலாக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கை. அப்போ அந்த கோணலாக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை அந்த கோணலாகிய கோடுகளில் இருந்து ஒரு நேரான கோடு வரையலாம். அதான் மாற்றியவர் யாரோ. எந்த சூழ்நிலை, அது எவ்வளவு இழப்பாக இருந்தால் என்ன, எவ்வளவு கஷ்டமாக இருந்தால் என்ன, மற்றவர்கள் பொறாமைப்பட்டு என்ன ஒதுக்கிய நிலையாக இருந்தால் என்ன, மற்றவர்களின் மேல் வசை மாறி புரிந்தால் என்ன, என்னை தூற்றிவிட்டால் தான் என்ன, பல்வேறு அனுபவங்கள், துன்பமான அனுபவங்கள், நோவு நிறைந்த அனுபவங்கள், பாதை தெரியாமல் நின்ற நேரங்களில் ஏதோ ஒரு சக்தி அவற்றையெல்லாம் நேராக்கி எனக்கு பாதை காட்டி. அது யார்? அதான் அந்த கேள்வி. என்னுடைய நூலுடைய தலைப்பு, மாற்றியவர் யார்? என்னுள் இருக்கும் ஒரு சக்தி. அதை கடவுள் என்றும் சொல்லலாம், அன்பென்றும் சொல்லலாம். ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்ற மாதிரியான சொற்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். கடவுள் என்று சொல்லலாம். எனக்குள் இருக்கும் ஒரு சக்தி. அந்த சக்தியை நான் அனுபவித்த காரணத்தினால், இல்லைண்டா வராது. நாங்கள் பல்வேறு மக்கள் கோணலான கோடுகளில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நேர்கோட்டை அவர்கள் காணவில்லை? அவருடைய மனங்கள் அந்த கோணலிலேயே தங்கிவிட்டது. அவருடைய மனங்கள் அந்த கோணலில் ஆன கோடுகளில் அமிழ்ந்து விட்டது. அதனாலே அவருக்கு நேர் கொடுக்கிற முடிய இல்லை. அதுக்கு வெளியால் வரும் பொழுது நேரான கோடுகள் தெரியும். அதனால் மீண்டும் நான் ஒரு கோணலான கோடுகள் என்ன வராது என்று நான் சொல்லலை. வந்தாலும் அதிலிருந்து இலகுவாக நான் வெளிவந்து நேர்கோடுகள் கூறுவேன். அதைத்தான் யோவான் தன்னுடைய பணியாக சொல்கிறார். இதைத்தான் நான் செய்ய வந்தேன். எல்லாரும் கேளுங்கள். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் கோவில்கள் படிக்கும் இந்த நற்செய்தி, சுகபோகங்களை அனுபவிக்கும் அரசர்கள், தலைவர்கள், பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், ஆறாவது இருந்தார் சுகபோகத்திலேயே மூழ்கி அதிலேயே தங்கள் முழு நேரத்தையும் செலவழித்து, முழு கவனத்தையும் செலவழித்து, முழு சிந்தனையும் செலவழித்து வாழ்பவர்களுக்கு கடவுள் குரல் கேட்காது. அவர் கேட்க விடவில்லை. கடவுள் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அதனால தான் பழைய ஏற்பாடு ஒரு அருமையான நிகழ்வு வருகின்றது. சாமுவேல் கடவுள் அழைத்த பொழுது என்ன சொன்னார்? ஆண்டவரே பேசும், உன் அடியேன் கேட்கிறேன், செவி சரிக்குமாய்.
அதுக்கு என்ன மனம் வெறுமையாக்க இருக்க வேண்டிய அவசியம். அதான் அந்த வனாந்தரம். அந்த ஆள் மௌனம் தேவை, அதான் அந்த வனாந்தரம். ஒரு வெறுமை, ஒரு ஏழ்மை வேணும், அதுதான் அந்த வனாந்தரம். ஆகவே வனாந்தரத்துக்கு நான் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த வனாந்தரத்தை, யோவான் இருந்த வனாந்தரத்தை நான் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதே அதான் அந்த செய்தி. அந்த வனாந்தரத்தை என்னுள் நான் உருவாக்கி கொள்ளலாம். பொறுமையாக்கல், ஏழ்மை, வறுமை. வறுமை வேறு, தரித்திரம் வேறு. நாங்கள் ரெண்டையும் குழப்பக்கூடாது. தரித்திரமாக வாழ யாரும் அழைக்க. அப்படி கொத்தவரில் தான் ஒரு உறவு ஒன்று வளரும், ஒரு புனிதமான உறவு. அதுதான் இந்த நற்செய்தியிலிருந்து நான் பெற்ற செய்தி. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மீண்டும் இந்த நிகழ்வில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.